ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து ஆரி ஒர்க் ஃப்ரேம் எப்படி ஃபிட்டாக இருக்கும்னு நாங்கள் செய்கிறதுண்டு, ஆரி ஒர்க் ஃப்ரேமில் எப்படி பப்ளிங் துணி போடுறதுண்டு, ஆரி ஒர்க் ஃப்ரேமை வந்து எப்படி ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து ஆரி ஒர்க் ஃப்ரேமை பார்ப்போம். ஆரி ஒர்க் ஃப்ரேமில் வந்து பப்ளிங் துணி நல்லா நீட்டாக நிற்கணும். அப்படி நீட்டாக ஃபிட்டாக நின்றால் தான் பப்ளிங் துணி வந்து சுருங்காமல் எங்கள்கிட்ட பேட்டர்ன் வந்து நல்லா நீட்டாக வரும், நாங்கள் நினைச்ச மாதிரி வரும். அப்போ நாங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரேமில் வந்து துணி சுருங்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னா, இந்த ஆரி ஒர்க்குள்ளே போடுற இந்த வட்டம், இந்த ஸ்க்ரூ இல்லை, இந்த ஸ்க்ரூ இல்லாத இந்த தனி வட்டம், இந்த வட்டத்தில் வந்து நாங்கள் பப்ளிங் துணி இல்லாட்டி கொட்டன் மெட்டீரியல் இல்லாட்டிக்கு பைப்பிங் வேண்டி கூட நீங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி கம் பூசி ஒட்டி காய வச்சிடணும். அதோட ஆரி ஒர்க் ஃப்ரேம் நாங்கள் சூஸ் பண்ணிக்க, அந்த ஆரி ஒர்க் ஃப்ரேம் வந்து பார்க்கணும். அந்த மரத்தால் செஞ்சதான் கூடுதலாக சூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் வந்து அவ்வளவு நல்லதில்லை. அப்போ மரத்தால் செய்யப்பட்டது நாங்கள் வேண்டியக்க வந்து பார்க்கணும். சில வேளை வந்து அந்த மரம் வந்து நல்லம் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பயிரமான மரம் அப்படியா இருந்தால் அந்த ஆரி ஒர்க் ஃப்ரேமாக வேணும். இல்லாட்டிக்கு நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரேமை வந்து ஸ்க்ரூவால் டைட் பண்ணிக்க வந்து உடைஞ்சதுண்டா உங்களுக்கு தான் வேஸ்ட். அப்போ நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரேமை வந்து அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பப்ளிங் துணியை நீங்கள் போடைக்க வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னா, இந்த உள்வட்டத்தில் வந்து நீங்கள் பைப்பிங் இல்லாட்டி கொட்டன் மெட்டீரியல் துணிகளை வந்து சின்னனா வெட்டி கம் பூசி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டி வெயிலில் காய வச்சிங்கன்னா அது 2 வாரில் காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நான் இதில் 2 இந்த ஸ்க்ரூ வெட்டுற சைட்டும் வந்து சுற்றி இருக்கிறேன். அப்படி நீங்கள் 2 சைட்டும் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக நிற்கும் துணி. நான் வந்து மஸ்லின் துணி தான் சுற்றி இருக்கேன். மஸ்லின்ன்றது வந்து கேரிக்கன் துணின்னு சொல்லுவாங்க, அந்த துணி. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்ததை நீங்கள் அங்கால வச்சுட்டு இந்த பப்ளிங் துணியை எடுத்து இப்போ ஃபிட் பண்ண போகிறேன். சரியா, மேலே போடணும். கீழே மெட்ட வட்டம் இருக்குது. சரியா, மெட்ட ஆரி ஒர்க் ஃப்ரேம் இருக்குது. அதுக்கு மேலே பப்ளிங் துணியை போட்டுட்டு, பப்ளிங் துணியை நீங்கள் ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் அயன் பண்ணிடுறேன், நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பேட்டர்னுக்கு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்ன் அதில் ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபிட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபிட் ஆகும். ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுங்க. சரியா, இப்போ வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். சரியா, நான் வந்து இதை அயன் பண்ணல, அதனால வந்து இந்த மடிப்புகள் இருக்கு. இதை நீங்கள் இன்னும் நல்லா ஃபிட் பண்ணணும்னா இந்த கரையால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி இழுத்தீங்கன்னா நல்லா ஃபிட் ஆகும். இப்படி இப்படி இழுத்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த லூஸாக இருக்கிற பப்ளிங் துணியெல்லாம் இங்கால சைட்டாக வந்துடும். அப்போ நான் நல்லா ஃபிட் பண்ணுறேன். இப்போ சரி, எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணோன்னு என்ன செய்ய போகிறேன், ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண போகிறேன். ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இந்த பிளாஸ்டிக் கொண்டு வச்சுருப்பாங்க. அப்போ ஈஸியாக வந்து நாங்கள் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உங்களுடைய ஸ்க்ரூ வந்து துளைஞ்சிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கல்வனைஸ் ஆணி நீங்கள் வேணுனீங்கன்னாலும் டைட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ பாருங்க ஆரி ஒர்க் ஃப்ரேமு நல்லா நீட்டாக வந்துட்டு இந்த இதில் வந்து கொஞ்சம் கம்பி இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்து விட்டு டைட் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும், உள்ளுக்கு தொய்யல் இல்லாமல் வரும். அப்போ நீங்கள் எப்படி ஆரி ஒர்க் ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து ஆரி ஒர்க் ஃப்ரேமை வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் எப்படி வைக்கிறது, ஆரி ஒர்க் ஸ்டாண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி கால் பூட்டாமல் வரும். இதோட ஸ்க்ரூ தான் வச்சுருப்பாங்க, அதை ஸ்க்ரூவை பூட்டி விட்டால் சரி. இது நல்ல ஆரி ஒர்க் ஃப்ரேம். நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரேம் நல்ல ஆரி ஒர்க் ஃப்ரேம் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் வேண்டிய கூட நீங்கள் கொஞ்சம் ஜோர்ஜ் வேண்டிக்கோங்க. சில ஸ்டாண்ட் வந்து நல்லம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இப்படி நிலத்தோட இப்படி பூட்டிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஆடாமல் இருக்கும். அப்படின்னா அது நல்ல ஸ்டாண்ட். அப்படி ஒரு வேளை நீங்கள் லூஸாக பூட்டினா கூட, கால் லூஸாக பூட்டினா கூட அந்த ஸ்டாண்ட் ஆடும். சேர்ந்து இந்த ஆரி ஒர்க் ஃப்ரேமில் வந்து இப்படி போட்டுருந்து மேலே வச்சுட்டு இந்த வட்டத்தில் உள்ளுக்கு மெல்லமாக தள்ளி விட்டீங்கன்னா சரி. சரி, இப்போ வந்து ஃபிட் ஆகிட்டு. இப்போ வந்து சரி, இப்போ நாங்கள் கீழால் குத்தி ஈஸியாக தைச்சு கொள்ளலாம். இப்படி தான் ஆரி ஒர்க் ஃப்ரேமை வந்து நாங்கள் ஃபிட் பண்ணுறது. சரி, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.